கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 4வது மாதத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த 2025வது ஆண்டை தொடங்கி கடந்த 3 மாதங்களும் நம்மோடு கொண்டிருந்து இந்த 4வது மாதத்தினை கிருபையாய் தந்திருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்திலும் கூட நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வேண்டிய வாக்கு தத்தத்தை இந்த வேளையிலே தந்திருக்கிறார். அதை நாம் தியானிப்போமாக. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து யோவான் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 18வது வசனம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் இந்த பூமியிலே அவருடைய ஊழியத்தின் செய்து கொண்ட நாட்களிலே அவர் மீண்டும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார் என்கின்ற உண்மையை சொல்லி அந்த நேரத்தில் தம்முடைய சீடர்கள் எல்லோரும் கூட, அவரை நம்பியிருந்தவர்கள், அவர் பின்தொடர்ந்தவர்கள் எல்லோரும் கூட கலங்கினவர்களாய் இருந்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திற்கு வருவேன் என்று. ஆம், இது ஒரு நம்பிக்கையூட்டுகிற நல்ல ஒரு வார்த்தையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அருளிய நல்ல ஒரு வாக்கு தத்தமாக, பிராமிஸாக இது காணப்படுகிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். நம் தேவன் அழைத்தவர் நம்மை நட்டாற்றிலே விடுவதற்காக அல்ல, அனாதைகளாக கைவிடுவதற்காக அல்ல, நம்மை முற்றுமுடிய நடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். கடந்த 3 மாதங்களும் நம்மோடு இருந்து நம்மை நடத்தின ஆண்டவர் இந்த 4வது மாதத்திலும் கூட நம்மோடு கூட இருந்து நடத்துகிறதுக்கு நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆம் பிரியமான தேவ ஜனமே, வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையில தேவன் அவரை கைவிடவில்லை, அவர்களை ஒருவரையும் கைவிடவில்லை. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆதரித்து அரவணைத்து அவர்களை நடத்தும் தெய்வமாக இருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்தில் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாயின் என்ற அந்த ஊர் வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை இப்பொழுதும் நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12 முதல் 15 முடிய. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலங்களில் நடந்த ஒரு சம்பவம் இது. அவர் நாயின் என்ற ஊருக்கு அருகிலே சமீபித்த பொழுது அங்கே நடந்த சம்பவத்தை நாம் வாசித்தோம். மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படியாக அங்கே தூக்கி சுமந்து கொண்டு போய் கொண்டிருந்ததை அவர் பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த மரித்து போனவன் அவருடைய தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷன் இல்லை, வேறு பிள்ளைகள் இல்லை, ஆதரவற்ற நிலையிலே, ஒரு திக்கற்ற நிலையிலே அந்த மகள் இருக்கிறதை பார்க்கிறோம். இருந்த ஒரே மகனும் மரித்து போனான். இந்த சூழ்நிலைகளை அறிந்த கர்த்தர் ஆமென் அருகில் வந்து அவனை பார்த்து அந்த பாடையை தொடுகிறதை பார்க்கிறோம். அந்த சகோதரியின் மேல், அந்த ஸ்திரீயின் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அவன் கிட்ட வந்து பாடையை தொடுகிறதை பார்க்கிறோம். அந்த மகளை தேற்றுகிற அந்நியாளாதமான அங்கே அநேக திரளான ஜனங்கள் அந்த அம்மாவை தேற்றுவதற்காக அநேகர் வந்திருக்கலாம். அழாதம் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த கூட்டத்திற்கு நடுவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்கிறார்? அந்த சகோதரி ஸ்திரீயை பார்த்து அழாதே என்று சொல்லி
ஆமென். அந்த பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி அங்கே சத்தத்தோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாடையை தொட்ட மாத்திரத்திலே பாடையை சுமக்கிறவர்கள் அப்படியே நின்றார்கள். அப்பொழுது மரித்து போன அந்த மகனை பார்த்து வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி உயிரோடு கூட எழுப்புகிறதை பார்க்கிறோம். எழுந்த அவனை, பேசத் தொடங்கின அவனை தாயினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம் தேவன் நம்மை ஒருபோதும் அனாதைகளாக திக்கற்றவர்களாய் தவிக்கிறதை விரும்பாத கர்த்தர் என்பதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அந்நாட்களிலே கர்த்தர் ஆமென் கண்ணீரோடு அழுகையோடு புலம்பலோடு ஆதரவற்ற நிலையில இருந்த ஒரே நம்பிக்கை அற்று போயிற்று. இந்த நிலையில கர்த்தர் அந்த மகளுடைய நிலைமையை அறிந்து அந்த மகளுக்கு மீண்டும் அந்த மரித்து போன அந்த ஒரே மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்து அந்த மகளை ஆதரிப்பதை பார்க்கிறோம், ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் கூட தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ மரித்து போன சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில அவைகளையே நம்பியிருந்திருக்கலாம், குறிப்பிட்ட காரியங்களை நம்பி இருக்கலாம். இவைகள் நமக்கு கை கொடுக்கும், இவைகள் நம்மை ஆதரிக்கும், இவைகள் நமக்கு துணையாயிருக்கும், இவைகள் நமக்கு உதவி செய்யும் என்று சொல்லி சில காரியங்களை நம்பிக்கையோடு கூட எதிர்பார்ப்போடு கூட நம்பி இருந்திருக்கலாம். திடீரென்று ஒரு நாள் அது நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம், அல்லது அது மரித்து போயிருக்கலாம், அந்த காரியம் செத்து போயிருக்கலாம், அது காலாவதி ஆயிருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். இந்த வார்த்தை சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே அந்த மரித்து போன காரியங்களை, நீ இழந்தவைகளை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படி இந்த மாதத்தில் தானே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதாக வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நாம் நம்பி தொடர்ந்து கர்த்தரை விசுவாசிப்போமாக. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் மத்தியிலே இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆம் நீ பயப்படாதே என்று சொல்லி நம்மை தேற்றுகிறதை பார்க்கிறோம். ஒரு முறை இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஆமென் கடலை கடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதை குறித்து வேதத்தில் மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36 முதல் 39 முடிய நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 36 முதல் 39 முடிய. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து, ஜனங்களெல்லாம் அவருடைய செய்தியை கேட்க, போதனைகளை கேட்க வந்த கூட்டத்தார் எல்லோரையும் அனுப்பிவிட்டு அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று சொல்லி அந்த கடலுக்கு அக்கறைக்கு போகும்படியாக அவருடைய சீடர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் ஒரு படவில் ஏறி கடந்து போகிறதை பார்க்கிறோம். போகையில் அந்த கடலிலே திடீரென்று ஒரு பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அல்லது உடைந்து போகத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதி அடிக்கிறதை பார்த்து சீஷர்கள் பயந்து போனார்கள். ஐயோ போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கப்பலின் பின்னணியிலே போய் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சீடர்கள் அவரை எழுப்புகிறதை பார்க்கிறோம். எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மடிந்து போகிறோம். அந்த அலைகளாலே மோதிக்கொண்டு, அதாவது நொறுக்கப்பட்டு அந்த தாக்கத்திலே நாங்கள் மடிந்து போகிறோம். சேதம் பலமா இருக்கிறது, சுழல் காற்று பலமா இருக்கிறது, அலைகள் அந்த படகுக்குள்ள வந்திருக்கிறது, தண்ணீரினாலே படகு நிரம்பி கொண்டிருக்கிறது, நாங்கள் மடிந்து போகிறோம்.
நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், இந்த இயற்கையோடு போராடி கொண்டிருக்கிறோம். எங்களால் இயன்ற மட்டும் அந்த படவை நாங்கள் சமாளித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு மேலே எங்களால முடியல. போதகரே, எங்களுக்காக காரியம் செய்வீராக என்று சொல்லும் பொழுது, ஆமென், அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமைதியிலாறு பாருங்க, ஒரு மனுஷனோடு பேசுவதை போல கர்த்தர் கடலை பார்த்து இறையாதே, அமைதியாயிரு என்று சொல்லி அதட்டுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது கதை அல்ல, இது நிஜம், நடந்த சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அந்த கலிலியா கடற்கரையிலே நடந்த சம்பவங்கள், அந்த கடலிலே நடந்த சம்பவம் தான் அது. காற்றும் கடலும் அவருடைய சத்தத்திற்கு பயந்து நடுங்கி அமைதலாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். ஜனங்கள் அழுகிற சத்தத்தை கேட்டு, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று புலம்புகிற அந்த சத்தத்தை பார்த்து, அவர்கள் கூக்குரலிட்ட அந்த கூக்குரலை கேட்டு கர்த்தர் எழும்பி அவருடைய போராட்டத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அமைதியலான ஒரு வாழ்க்கையை, ஒரு அமைதலான ஒரு பயணத்தை, ஒரு அமைதலான ஒரு ஜீவனத்தை அங்கு உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆம், எதிர்நீச்சல் போடுகிறவர்களாக பலவிதமான சூழ்நிலைகளோடும் போராடி கொண்டு இனி பிழைக்க மாட்டோம், நாங்கள் மலிந்து போகிறோம், நம்பினவர்கள் எல்லோரும் என்னை கைவிட்டார்கள், எங்களை கைவிட்டார்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஆமென் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் போராட்டத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவர் உங்கள் போராட்டமாயிருக்கிற காரியங்களை அவர் அதட்டுவார். இது பரிசுத்த வேதத்திலே நிகழ்ந்த சம்பவம். நம்முடைய வாழ்க்கையில கூட அதை செய்க வல்லவராயிருக்கிறார். இந்த 4வது மாதம், இந்த 3 மாதங்களும் என்னுடைய வாழ்க்கையில என்னால முடியல என்று சொன்ன அத்தனை காரியங்களையும், இதோ நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட சத்ருவின் ஆயுதங்கள், சூழ்ச்சிகள், தந்திரங்கள், மந்திரங்கள், செய்வினைகள், அநேக விதமான பிசாசின் ஏவுகள், அநேக ஏவல்கள், சூன்யம் போன்ற காரியங்கள், நம்மளால முடியல, எழுந்திருக்க முடியல, படுத்து படுக்கையா கிடக்கிறாங்கன்னு சொல்லி மரணத்தோட போராடி கொண்டிருக்கிறோம். குடும்பத்துல பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஒருவேளை நீங்கள் அலைக்கழிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திற்கு வருவேன், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த எல்லா சூழ்நிலைகளையும் நான் அதற்றி அமைதிப்படுத்துவேன், உனக்கு ஒரு அமைதியான ஜீவனத்தை, வாழ்க்கையை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். 3வதாக வாசிக்கும் பொழுது, தேவைகள் பெருகும் பொழுது, நம்ம வாழ்க்கையில தேவைகள் உண்டு. எல்லோருக்கும் ஏதோ ஒரு தேவைகள். இந்த தேவைகள் மத்தியில நம்முடைய ஆண்டவர் நம்மை கை கொடுத்து நம்மை தூக்கி விடுகிற தெய்வமாக அவர் காணப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர். அந்த தேவைகளை அவரிடத்துல சொல்லும் பொழுது, இந்த 4வது மாதத்தில் உன் தேவைகளை சந்தித்து உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தெய்வமாக, கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிற தெய்வமாக இந்த மாதத்திலே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அன்பானதோட பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையிலாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவருக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, அதாவது தேவ மனுஷனை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், என் புருஷன் இறந்து போனான் ஐயா, இறந்து போன அவர் உமது அடியான் கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடந்ததை அறிவீர். ஆனால் கடன் வாங்கினதுனால சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளாலே நாங்கள் கடன் வாங்கிவிட்டோம். அந்த கடனை கொடுத்தவன் இன்றைக்கு வந்து எங்களை படாத பாடுபடுத்துகிறதை பார்க்கும். அந்த கடன் கொடுத்தவன் வந்து இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்திருக்கிறான்.
அந்த பிள்ளைகளை நான் பறி கொடுத்தால், அந்த குமாரர்களை நான் அவனுக்கு பறி கொடுத்தால் என் வாழ்க்கை என்ன ஆகிறது? என் புருஷன் இறந்து போனான், இந்த 2 பிள்ளைகளையும் நான் அவன்கிட்ட அவன் ஒப்படைத்து விட்டால் என் வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகிறது என்று சஞ்சலத்தோடு கலக்கத்தோடு தேவ மனிதனிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்பொழுது அந்த தேவ மனிதன் சொல்லுகிற காரியங்களை தொடர்ந்து வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த தாயார் அல்லது சகோதரி சொல்லுகிற காரியம், எங்களிடத்துல கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்ல, அப்படியானால் அந்த எண்ணெயை கொண்டு வா. அந்த எண்ணெயை ஆசீர்வதிச்சு அவன் குடங்களை கொண்டு வர சொல்லி அந்த குடங்களிலே ஊற்றும்படியாய் சொல்லுகிறார். எல்லா குடங்களையும் நிரப்புகிறதை பார்க்கிறோம். பற்றாக்குறைக்கு மற்ற வீடுகளிலிருந்தும் வாங்கி கொண்டு வா, இரவலாய் வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அவன் தேவ மனுஷன் சொல்ல, அவருடைய குமாரர்கள் ஓடி போய் வீடு வீடாய் சென்று குடங்களை கொண்டு வருகிறார். அந்த எண்ணெயை நிரப்புங்க என்றார். நிரப்பினார்கள். பிரியமான தேவ ஜனமே, அற்புதம் நடந்தது. எல்லா குடங்களும் நிரம்பிற்று. அப்பொழுது தேவ மனிதன் சொல்லும் பொழுது, இந்த எண்ணெயை விற்று உன் கடனை நீ தீர்த்துக்கொள். ஆமென். உன் கடனை தீர்த்து ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர்கள் கடன் தீர்ந்து விட்டது. அநேக ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு போதுமான வருமானம் கிடைத்து விட்டது. இது கர்த்தரால் ஆயிற்று. ஆமென். கடன்காரர்களாலே, கடன் கொடுத்தவர்களாலே, கடன் கேட்கிறவர்களாக இன்னைக்கு அநேகர் மிகவும் பயங்கரமான முடிவுகளுக்கு செல்லுகிறதை பார்க்கிறோம். என்னாலே வாங்கின கடனை திரும்பி கொடுக்க முடியல, நான் மரிப்பதே எனக்கு நலம் என்று சொல்லி என் எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு எந்த வழியும் இல்லை, வருமானத்திற்கு ஏற்ற வழிகள் இல்லை. அந்த கடன் திரும்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். பிள்ளைகளை ஆமென் அந்த கடன் கொடுத்தவன் வந்து அடிமைகளாய் கொண்டு போகணும்னு நினைக்கிறான். இதெல்லாம் அவமான சமுதாயத்துல. இப்படியெல்லாம் நாங்கள் வாழ முடியாது, பேசாம நாங்கள் மடிந்து போவதே நலம் என்று எண்ணத்தோடு கூட இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட தவறான முடிவுகளை எடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தரோ, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி தம்முடைய தாசனாகிய எலியாவை அனுப்பி, தம்முடைய தேவ பிள்ளைகளை அனுப்பி நம்மை ஆசீர்வதித்து ஏதோ ஒரு வழியில் இந்த மாதத்தில், 4வது மாதத்தில் நம்முடைய கடனிலிருந்து விடுதலை கொடுத்து, நம்முடைய தேவைகளை சந்தித்து, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கப் போகிறார். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை திக்கற்றவர்களாய் விட மாட்டார். எந்த சூழ்நிலையில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் கடன்பட்டவர்களாக இருக்கலாம், கடன் வாங்கி செலுத்த முயலாத பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, அவரை நம்புங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உன் பிரச்சனைகளிலிருந்து, உன் கடனிலிருந்து அவன் விடுதலையாக்கி உன் தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். உன் போராட்டத்தில் உனக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை, அந்த அலைகளை போன்ற ஆயுதங்களை அடக்கி ஆமென் உமக்கு அமைதியில் உண்டாக்கி உங்களை நடத்தி செல்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமில்லை, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தனிமையை குறித்து ஆமென் வேதனைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். தனிமை, அநேகர் இன்றைக்கு இந்த தனிமை என்பது மிகவும் வேதனைப்படுத்துகிற ஒன்றாய் இருக்கிறது. ஆமென். நம்பினோரெல்லாம் நம்மை விட்டு போயிருக்கலாம், எல்லாரால கைவிடப்பட்ட ஒரு நிலை, எல்லோரும் நம்மை வெறுத்தவர்களாய் கடந்து போயிருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய பலவீனத்தின் நிமித்தமாகவும், நம்முடைய சுகவீனங்கள் நிமித்தமாகவும், அல்லது நம்முடைய குறைச்சல் நிமித்தமாகவும், வசதியற்ற நிலைமைகள், ஆமென் வசதியற்றவர்களாக இருப்பதனாலேயோ அநேகர் ஒருவேளை நம்மை விட்டு தூரம் போய் இவர்கள் யாரில் நாங்கள் அறியோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆமென் நம்மை விட்டு போயிருக்கலாம். சொந்தம், பந்தம், உறவினர்கள், ஆமென் பிரியமானதோடு சிநேகிதர்கள் நம்மை விட்டு போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரைக்கும்.
கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. ஆமென். இங்க தேவ மனிதன் கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிற சாட்சியை, காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து, யாரு? இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அல்லது பாகாலுடைய மக்கள், அதை சேவிக்கிற கும்பிடுகிற மக்கள் அநேக தேவ பிள்ளைகளை கொலை செய்தார்கள். இப்பொழுதோ நான் ஒருவன் மாத்திரம் மீந்தி இருக்கிறேன், என்னையும் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கதறின பொழுது, கண்ணீர் விட்ட பொழுது, நான் ஒருவன் மாத்திரமே தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆமென், என்ன சொன்னாரு? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, பணிந்து கொள்ளாத 7000 பேர் எனக்காக மீதியாக வைத்திருக்கிறேன். 7000 பேர் இருக்கிறாங்கப்பா. நீ ஏன் கலங்குற? பயப்படல. நான் ஒருவன் மாத்திரம் என்று சொல்லாத, உனக்கு பின்ன 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் நான் ஒருவன் மாத்திரம், நான் தனித்து வாழ்கிறேன் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறாயா? 3 மாதங்கள் உன்னோடு இருந்தவர்கள் எல்லாரும் கடந்து போயிருக்கலாம். ஆனா இந்த 4வது மாதத்துல ஆண்டவர் அற்புதமாய், அதிசயமாய் 7000 பேர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். 7000 பேர் கூட ஆண்டவர் வைத்திருக்கிறார். திக்கற்றவர்களாக ஆமென் நடத்துகிற தேவன் அல்ல, அவர்களை ஆதரித்து அரவணைக்கிற தேவன். வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு விற்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்புடைய நல்ல குணங்கள் பிடிக்காத, அவருடைய பண்புகள் பிடிக்காத சொந்த சகோதரர்கள் யோசேப்பு என்கின்ற தேவ பிள்ளைய ஆமென் எகிப்துக்கு விற்று போட்டார்களாம். அங்கு போன பிற்பாடு அந்த யோசேப்புக்கு விரோதமாக எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள். ஆமென். சொந்த குடும்பத்திலும் சரி, சொந்த சகோதரரும் நிந்தை, அவமானங்கள் பட்ட யோசேப்பு சென்ற இந்த எகிப்து தேசத்துல கூட ஆமென் மற்ற அந்த எகிப்தியர்களாலும் மந்திரி குடும்பத்திலும் பலவிதமான அவமானங்களை சந்திக்கிறதை பார்க்கிறோம். யோசேப்போ நல்ல ஒரு நீதிமானாய், உத்தமனாய், தேவனுக்கு பயந்து வாழ்கிறவனாய் இருக்கிறான். அந்த அரசன் போத்திப்பர் தன்னுடைய வீட்டிலே ஒரு நல்ல ஒரு மேலான அதிகாரத்தில் வைத்திருந்தார். அவருடைய மனைவியை தவிர மற்ற எல்லாவற்றிற்கும் மேலாக அதிகாரியாக வைத்திருந்தார். ஒரு முறை போத்திப்பர் வீட்டில் இல்லாத நாட்களிலே, ஊர்ல இல்லாத நாட்களில் அவருடைய மனைவி தன்னோடு கூட இசைந்திருக்கும்படியாக வற்புறுத்துகிறதை பார்க்கும். தினந்தோறும் வற்புறுத்துவாளாம். ஆனால் யோசேப்போ, நான் தேவனுக்கு பயந்தவன், நீ அவருடைய மனைவி, நான் இப்படி தவறாய் செயல்படலாம் என்று சொல்லி ஆமென் சத்தியத்தை சொல்லுகிறவராய் காணப்பட்டார். ஆனால் அவளோ அதை கேட்காமல், காதுல வாங்கி கொள்ளாமல் துன்மார்க்கமான ஜீவியம் பண்ணுகிறவளா இருந்தபடினாலே அந்த யோசேப்புக்கு விரோதமான பலவிதமான நிந்தைகளையும் அவமான வார்த்தைகளையும் பேசி அந்த தேவ மனுஷனை அவமானப்படுத்துகிறதையும் அசிங்கப்படுத்துகிறதையும் அந்த பேரை, யோசேப்புடைய பேரை கலங்கப்படுத்துகிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆமென். தனக்கு இசைந்து இருக்கவில்லை என்று சொல்லி, இணங்கவில்லை என்பதற்காக அந்த யோசேப்பை தவறான செய்தி, தவறான குற்றத்தை சுமத்தி அவருடைய புருஷனிடத்துல, மந்திரிமாரிடத்துல ஆமென் சொல்லி அந்த யோசேப்பை சிறையில் அடைக்கிறதை பார்க்கிறோம். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட அவன் யோசேப்பு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். தனித்தவராய் இருக்கிறார். குடும்பம் வெறுத்தது, சகோதரர்கள் வெறுத்து விட்டார்கள், உறவினர்கள், உற்றார் எல்லோரும் இவருடைய தவறான செயல்களுக்கு ஆமென், ஏனென்றால் உத்தமமாய் வாழ்ந்ததற்கு வந்த பலன் அது. அதற்கு ஆமென் யோசேப்பு தண்டனை பெறுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது. ஆமென் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென்.
என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். எல்லாரும் கைவிட்டார்கள், எல்லாரும் விலகி போனார்கள். யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த யோசேப்பு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருந்தபடினால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு ஒரு துன்மார்க்கனாக, ஒரு கொலைபாதகனாக, ஒரு பாவம் செய்கிற பொல்லாத வேசிக்கலனாக இருந்திருந்தேனா நிச்சயமாய் கர்த்தர் யோசேப்புக்கு துணை நின்றிருக்க மாட்டார். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. தேவ பிள்ளைகளுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு, மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு தேவன் துணையாயிருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த செய்தி கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் பயப்பட வேண்டாம். இந்த 4வது மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஆமென். நீதியும் நேர்மையோடு வாழ்வீர்களாக, சத்தியத்தோடு வாழ்வீர்களாக, பாவத்திற்கு இடங்கூடாமல், சத்துருவுக்கு இடங்கூடாமல் நாம் வாழும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஒருவேளை நமக்கு விரோதமாக அநேக அவதூறுகள், அவமானங்கள், நிந்தைகள், ஆமென், ஒரு கூட்டம் சாற்றலாம். ஆனாலும் அதை குறித்து கலங்க வேண்டாம். நம்மை காண்கின்ற தேவன், நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினால நம்மை கைவிடவே மாட்டார். எந்த தேசத்தில் அவமானப்பட்டாரோ, யோசேப்பு எந்த நாட்டில் அவமானப்பட்டு எந்த அரண்மனையிலே சத்துருவின் தாக்கங்களுக்கு ஆளானாரோ, அதே இடத்திலே யோசேப்புக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் யோசேப்புக்கு தேவனால் வழங்கப்பட்டதை பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய வல்லரசனுக்கு அடுத்த ஸ்தானத்துல தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். பயப்படாதீர்கள், எனக்கு யாருமே இல்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில, இந்த சிறையில, இந்த சிறைவாசத்துல எனக்கு விரோதமாய் சாட்டப்பட்ட குற்றங்களினாலே எனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ, என்ன நடக்குமோ என்று ஒருவேளை நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த 4வது மாதம் தேவன் உங்களை விடுதலையாக்குகிற மாதம். தேவனை நோக்கி பாருங்க. யோசேப்போடு கர்த்தர் இருந்தது போல உங்களோடும் இருப்பார். ஏன்? அவர் சொன்ன வார்த்தையின்படியே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்ற அந்த ஒரு வார்த்தை நம்மை ஒருபோதும் கைவிடாது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், நீ நம்பி இருக்கிற கர்த்தர், இப்பொழுது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலிருந்து உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வாராம். உன்னை ஜனம் சிதறடிக்கிறது, ஒரு கூட்ட ஜனம் உன்னை சிதறடித்தது, உன்னை சின்ன பின்னமாக்கிட்டு கலங்காதிருங்க. கர்த்தர் உன்னை மீண்டும் சேர்த்துக் கொள்வார். ஆமென். அவர் சேர்த்துக் கொள்கிற தேவன். மக்கள் ஒருவேளை உன்னை வெறுத்திருக்கலாம், மக்கள் உன்னை அவமானப்படுத்தி ஆகாதவன் என்று தூக்கி எறிந்திருக்கலாம். சொந்த குடும்பத்தாலும், கணவனாலும், மனைவியினால, பிள்ளைகளினால. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கலங்காதிருங்கள். கர்த்தர் சேர்த்துக் கொள்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென். எவ்வளவு அருமையான வார்த்தை. ஒருவேளை உன் தகப்பனும் தாயும், உன் உறவினர்கள், உன் நண்பர்கள், நீ நம்பினவர்கள், ஆமென், நீ அதிகமாய் நேசித்தவர்கள் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். என் ஆண்டவர் நம்மை திக்கற்றவர்களாய் விட மாட்டார். இந்த மாதம் தேவன் நம்மோடு இருந்து நமக்கு கை கொடுக்கின்ற மாதமாய், நம்மை தூக்கி எடுக்கின்ற மாதமாய், நம்மை தட்டி கொடுக்கின்ற மாதமாய், நம்முடைய குறைவைகளை நிறைவாக்குகிற மாதமாய், ஆமென், நம்மை பலப்படுத்துகிற மாதமாய், நம்மை தேற்றுகிற மாதமாய், நமக்கு துணையாயிருந்து நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கின்ற மாதமாக, ஆமென், நம்முடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்து விடுதலையின் மாதமாக, நமக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டங்களிலிருந்து ஜெயம் கொடுத்து ஜெயத்தின் மாதமாக நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு துணையாயிருந்து ஆசீர்வாதமாய் நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கும் செய்வார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்,
கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. God bless you all.